நல்லது. நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வீழ்ச்சியை குறித்து சற்று தியானித்திருந்தோம். ஆனால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் உண்மையாகவே அந்த வீழ்ச்சியை குறித்து என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானிப்போம். முதலாவது ஆதியாகமம் 3:15 வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்படியாக அவர்கள் பாவத்துக்கு விழுந்ததற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்றோம், ஆதாமுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒருவனுடைய பெயர் காயின், மற்றொருடைய பெயர் ஆபேல். காயின் என்பவன் ஆரம்பத்திலிருந்து சத்துருவானவனுடைய வழியில் நடக்கிறவன் என்கிறதை பார்த்தோம், வாசித்தோம். அதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்தார்கள். அதை அவர்கள் நன்மை என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அனாவசியமான ஒரு காரியம் என்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சர்ப்பத்தோடு கலந்துரையாடலுக்கு பிற்பாடு அவர்கள் தேவனுக்கு முரணான வார்த்தைகளை சர்ப்பத்தோடு தொடர்ச்சியாக கலந்துரையாடுவதை பார்க்கிறோம். சர்ப்பத்தின் வார்த்தைகளோடு கூட ஏவாளுடைய இருதய சிங்காசனத்தில் சத்ரு அமர்ந்தபடியினால் அவள் அந்த மரத்தை பார்த்த விதம் வேறுபட்டதாயிருந்தது. அந்த மரமானது தோட்டத்தின் நடுவில் இருந்ததாக நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே அந்த மரத்தை இதற்கு முன்பதாகவும் அவள் பார்த்திருக்கலாம். அதை கண்டிருந்தாலும் அதை காணாதவரை போல செவலைகள் இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய விடயமாய் இருந்திருக்கவில்லை. ஆனால் அன்றைய தினத்துக்கு பிற்பாடு அதனுடைய பார்வை, அதனுடைய தோற்றம் வேறுபடுகிறது. அந்த மரம் எப்படிப்பட்டது? அந்த மரம் பார்வைக்கு இன்பமாயிருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? அது யாருக்கு நன்மையானதாய் தோன்றினது? அது அவளுடைய கண்களுக்கு நலமானதாய் இருந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்பின் போது 6 நாட்களிலும் அது அவருடைய கண்களினால் பார்த்து எல்லாம் நலமாயிருந்தது என்பதனை அவர் கண்டார். அது தேவனுடைய பார்வையில். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், மனுஷனுடைய பார்வையில் பார்க்கின்றதான எல்லா விடயமும் மாறுபட்டதாய் இருக்கிறதை. ஆனால் இந்த சந்தர்ப்பம் அவளுடைய பார்வைக்கு நலமானதும் புசிப்புக்கு இன்பமானதும் அவளுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாகவும் காணப்படுகின்றது. அந்த மரத்துக்கு இவளை ஒரு ஞானவாணியாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு உண்டு என்பதனை இவள் யோசித்தாள். தான் ஞானம் அடைவதற்கு அந்த மரம் தேவைப்படுகிறது என்பதனை இவள் நினைத்தாள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஜீவ மரமுள்ள மனிதன் ஞானவான் என்பதாக. ஆனால் ஏவாள் இந்த இடத்துல ஒரு தவறான மரத்தை தவறான அர்த்தம் கொண்டு அவள் தேடி போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தவறான சுவிசேஷத்தின் தொடக்கத்தை தேடி போகிறாள். தேவனுடைய பார்வையின் அடிப்படையிலே நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நாம் எம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே எம்மை நீதிமானாய் மாற்றும். 5ஆம் அதிகாரத்தில் 9 தொடக்கம் 14 வசனம் வரையாக நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து இன்னும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 14வது வசனம் வரையிலான வசனங்கள், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகின்ற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியினால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணுகிறவர்களாகினீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான்.
பலமான ஆகாரமானது நம்மை நீ தீமை நின்று தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். தேவனுடைய வார்த்தைகள் நன்மை தீமை அறியத்தக்கதாக எம்மை பழக்குவிக்கிறது. அது எம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கிருமி நாசினியாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் எம்மால் நன்மை தீமை அறிந்து கொள்ள முடியாது. இன்று உலகத்திலே தான் நல்லது நன்மையானது என்று பின்தொடர்ந்து போய் கண்ணீர் வடிக்கிற அநேகர் பூமியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மனோவியல் மூலமாக அநேக தர்க்க ரீதியான காரியங்களை மனிதர்களுக்கு முன்வைத்த போதிலும் அதை பின்தொடர்கின்றவர்கள் இன்று உண்டு. இன்றைய நிலைவரம் இதுதான். நாம் மறுபடியும் பார்ப்போம், தேவனுடைய பார்வையில் அது எப்படியான ஒரு தோற்றமுடையதாக இருந்தது. நாம் ஆதாமனுடைய பரம்பரைக்கு மறுபடியும் திரும்புவோம். நாம் பார்க்கிறோம், ஆதாமனுடைய பரம்பரையில் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். அதற்கு பிற்பாடு சேத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு ஏனோஷ், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியாய் தொடர்ச்சியாக இயேசுவின் சந்ததி வரையிலான இந்த பரம்பரை தொடர்ந்து போகின்றதை நாங்கள் கவனிக்கிறோம். தேவனை ஆராதிக்கும் அத்தியாயத்தை தொடங்கின ஒரு சந்ததியாக இதை நாங்கள் காணலாம். நாம் பார்த்தோம், ஏனோஷனுடைய நாட்கள் தேவனை ஆராதிக்கும் புதிய அத்தியாயத்தை தொடங்கின ஒரு நாட்களாய் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆராதனையை ஸ்தாபித்த ஒரு காலகட்டம் இது. ஆனால் காயினுடைய வம்சாவளியை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதற்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவள் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குனுடைய பெயரையிட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்றான். லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். ஆதாள் யாபேலை பெற்றாள். அவள் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இதுதான் காயினுடைய வம்சாவளியை பற்றி கூறியிருக்கின்ற விவரம். லாமேக் தன்னுடைய மனைவிகளுக்கு என்ன சொன்னான்? தற்போதைய உலகம் மிகவும் சீர்கெட்டதாய் இருப்பதை எடுத்து காட்டுகின்ற அருமையான ஒரு தருணம் தான் இந்த சம்பவம். அவர் சொல்லுகிறான், தீனாஷா ஷில்லா, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்பதாக. இப்பொழுது மனைவிமார் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கணவன் வருகிறார் என்று சொல்லி சற்று கவனிங்கள். இந்த இடத்திலே திருமணமானவர்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் யூகித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கணவன் வருகிறான். ஏய், நான் ஷாமுடைய மனைவி, எனக்கு செவி கொடு என்று சொன்னால், என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்ல போகின்ற காரியங்களை கேட்க நான் ஆசையாயிருப்பேன். காரணம் என்னவென்றால், லாமேக்கு சொல்லுகிறான், ஒரு காயத்தின் நிமித்தம் நான் ஒரு கொலை செய்தேன். மூல பாஷையின்படி அவன் என்னை வேதனைப்படுத்தினான், ஆகவே நான் கொலை செய்தேன் என்பதாகும். அது மாத்திரமல்ல, என்னை துன்பப்படுத்தினவன் ஒரு வாலிபன், அவனை தான் நான் கொலை செய்திருக்கிறேன். இது வெளியில் சொல்ல வேண்டிய விடயமா? கவனியுங்கள். காயின் 7 மடங்கு பழி வாங்கின போது லாமேக்கு 70 மடங்கு பழி வாங்குகிறான். ஒழுக்கம் சீர்கெட்ட ஒரு சூழல். இதுதான் அப்பொழுதைய நிலை. லாமேக்குக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். யுபால், துபால் என்பவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு இவர்களை குறித்து சிந்திக்கும் பொழுதே காயினை குறித்தும் நாம் யோசிக்கலாம். ஜபால், துபால், ஜுபால். ஜுபால் எதனால் பிரசித்தம் அடைந்திருந்தான்? அவன் ஒரு தகப்பன். ஒரு தகப்பன் என்று சொன்னால் அவன் ஒரு
கண்டுபிடிப்பாளர் இல்லாவிட்டால் ஒரு புதிய படைப்பின் ஆரம்ப கர்த்தா என்றுதான் அர்த்தம். இல்லாவிட்டால் ஒரு விடயத்தில் சிரேஷ்டமானவர் என்பது அர்த்தமாகும். அவன் பாரம்பரிய இசையின் தந்தையாக காணப்பட்டான். இப்பொழுது பாரம்பரிய இசையின் தந்தைகள் என்று சொல்லும் பொழுது மெடோனா போன்றவர்களை நாங்கள் சொல்லலாம். ஜுபால் செல்வந்தர்களுக்கு தந்தையாய் காணப்பட்டான். பொருளாதாரத்தை கையாண்ட ஒரு பிரதான நபராயிருந்தான். அந்நாட்களிலே பசுமையான ஒரு காலகட்டத்தை நடத்தினவன். நான் நினைக்கிறேன் அந்நாட்களிலே அவன் ஒரு பில்கேட்ஸாக காணப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு ஒரு தவறான பெயரை கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் உண்மையாகவே நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் பொருளாதாரத்தை நடாத்தி சென்றார்கள். ஜபால் என்ன செய்கின்றான்? அவன் பொழுதுபோக்கான விடயங்களை ஒரு கையாண்ட மனிதன். அவன் வீணை வாசிக்கிறவன் போன்ற இப்படியாப்பட்ட பொழுதுபோக்கான விடயங்களை செய்து கொண்டிருந்த ஒரு நபர். இவன் வெண்கலம், இரும்பு போன்ற ஆயுதங்களை செய்த அவைகளினால் ஆயுதங்களை செய்த ஒரு நபர். எதற்காக? யுத்தத்திற்காக. இந்த சந்தர்ப்பத்திலே உலகத்தில் மிகவும் முக்கியமாக 3 விடயங்களை ஆய்வு செய்கின்றதான நாட்கள் இது. இந்த 3 நபர்களும் செய்த இந்த விடயங்கள் உலகத்தில் பெரும்பாலும் ஆய்வு செய்கின்றதான, முயற்சி செய்கின்றதான காரியம் இவைகள். நீங்கள் எதை தெரிவு செய்கிறீர்கள்? பொருளாதாரம், பொழுதுபோக்கு மற்றும் அதிகாரம். நாம் பார்க்கின்றோம் இன்று அநேக தேசங்களில், அநேக நாடுகள், உலக தரம் வாய்ந்த முதன்மையான வல்லரசு நாடுகளிலும் கூட இவைகளை தானே கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறார்கள், தன்னுடைய பலத்தை காண்பிக்கும்படிக்கு தனது இராணுவ படையை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அமெரிக்கா போன்ற தேசங்கள் இவைகள் 3ம் காணப்படுகின்றது. இந்த விடயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 3 விதமான, அதாவது 2 விதமான கோணங்கள் உண்டு. அப்படி இல்லாவிட்டால் 2 பரம்பரைகள் 2 விதமான கோணங்களிலே பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த இடத்தில் 2 நாடுகள், இந்த இடத்திலே ஒரு கூட்டம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். நீங்கள் தெரிவு செய்கிற நாடு எது? நீங்கள் வாழ வேண்டிய நாடு எது? சிலர் பலவீனர்கள் என்கிறார்கள். ஆனாலும் நான் தேவனை ஆராதிப்பேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்கின்ற மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் பொழுதுபோக்கு மற்றும் கோடீஸ்வரர்கள். ஒலிவுட் நகரமானது இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கின ஒரு நகரம். அவர்களுக்கு பாதுகாப்பு தரப்படுத்தின ஒரு நாடு. பொருளாதாரம் மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகளிலே தரம் வாய்ந்த நாடு. எது எப்படியோ, உங்களுக்கு எப்படியாப்பட்ட இடத்தில் வாழ வேண்டும்? தெளிவான பதிலை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் எவ்வண்ணமாய் எப்பக்கத்துக்கு நான் பயணிக்க வேண்டும் என்பதனை குறித்து. எந்த நாட்டுக்கு நேராய் நான் பயணிக்க போகிறேன்? தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே 8 பரம்பரைகளை மாத்திரமே காயனுடைய பரம்பரையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 10 பரம்பரைகளை குறித்து தொடர்ச்சியாக அவர்களுடைய காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த சந்ததியினுடைய தொடர்பு அத்தோடு முடிவடைகின்றது. அவர்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார்கள், எப்படியாப்பட்ட தலைமுறை, அவைகளை குறித்து வேதம் தெளிவான குறிப்பு சொல்லவில்லை. இப்பொழுது உங்களுக்கு அன்பானவர்கள் உங்களுடைய அனிவர்சரியை மறந்து விட்டார்கள் என்று சற்று சிந்தித்து கொள்ளுங்களேன். நமக்கு அந்த நாட்கள் மிகவும் தேவை, அத்தியாவசியமானது. இப்படியாப்பட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த எண்கள் வேதாகமத்தில் மிகவும் துல்லியமாய் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். உதாரணத்துக்கு, உங்களுடைய மனைவியின் இடத்திலே அனிவர்சரி, மற்றது பிறந்த நாள், இப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால்
யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியுமா என்று சொல்லி. அப்படியாப்பட்ட ஒரு சந்ததியை இந்த இடத்திலே மறக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். திடீரென்று மறக்கப்படுகிறார்கள், மறைந்து போகிறார்கள். அது எந்த சந்தர்ப்பம்? நோவாவின் ஜலப்பிரளயத்தோடு. தவறான வித்து, சாத்தானுடைய வம்சாவளி தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. கவனியுங்கள், எப்படி அது சாத்தியமாகும்? தேவனுடைய தரிசனத்தோடு, தேவனுடைய கோணத்தில் விவாகம் மூலமாக, திருமணத்தினூடாக அந்த காரியம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு உயிரியல் பரம்பரையாக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா மனிதர்களும் வீழ்ந்து போன ஆதாமினால் வந்தபடியினால் அந்த தீமையான வித்து இன்றைக்கும் நிலைநாட்டப்பட்டு கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நோவாவுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளில் ஒருவன் தான் ஹாம். ஹாம்க்கு என்ன நடந்தது? ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆமுடைய பிள்ளைகளுடைய பெயர் பட்டியல் நமக்கு காணக்கூடியதா இருக்கும். பூத், மிஸ்ராயிம், கூஷ் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். ஆமனுடைய பிள்ளைகளுடைய பெயர் பட்டியலையும் அத்தோடு கடைசியாக நிம்ரோத்தினுடைய தகப்பன் கூஷ் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அவன் உலகத்தில் மிகவும் ஒரு பலசாலியாய் மாறினான். நாங்கள் கவனிக்கிறோம், அவன் வேட்டையாடுவதிலே பலசாலியானான். அவன் தேவனுக்கு முன்பதாக ஒரு பலத்த வேட்டையாடுகிற ஒரு மனிதனாக மாறினான் என்பதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே பலத்த என்று சொல்லும் பொழுது அதற்கான எபிரேய மொழி பாஷையிலே சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முகத்துக்கு நேராக, முகத்துக்கு முகம் நின்று போராடுவது. மல்யுத்தத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இதை உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். சவால் விட்டு நான் உன்னை தாக்கி போராடி உங்களை நான் ஜெயம் எடுப்பேன் என்கின்ற அர்த்தம். இந்த அர்த்தம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு முன்பதாக போராடி பலத்த ஒரு போராட்டத்தை செய்கின்ற ஒரு நபராக மாறினான். அன்றைய நாட்களில் மிருகங்கள் அதிகமா இருந்தபடியினால் மனிதர்களை காவல் காத்தது, மிருகங்களிடமிருந்து பாதுகாத்தது இப்படியாப்பட்ட வேட்டையாளர்கள் தான். அவர்கள்தான் மக்கள் மத்தியில் ஒரு கதாபாத்திரமாக இருந்தார்கள். நிம்ரோத் மனிதர்களுடைய இருதயங்களிலே இடம் பிடித்துக் கொண்டான். கூஷ் தேவனுக்கு சவால் விடுகின்ற நிம்ரோத்தினுடைய தகப்பனாய் மாறினான். இதைதான் இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டது பாபேல் கோபுரத்தோடு கூட. உங்களுக்கு தெரியும், பாபேல் கோபுரம், எரேக், அக்டார் மற்றும் சீனாய் தேசம். அவர்கள் அத்தோடு நிற்கவில்லை, சிரியாவுக்கூடாக போய் நினேவேயில் அங்கே பட்டணத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த பகுதி கூடாக அநேக தவறான பெயர் பட்டியல் இதிலே வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். கூஷ் தேவனுக்கு விரோதமான நிம்ரோத்தினுடைய தகப்பனாய் மாறினது மாத்திரமல்ல, அவனுடைய முதலாவது நகரமாக பாபேலை தான் தொடங்கினான். தேவனை விட என்கின்ற ஒரு சவால் மிக்க ஒரு பாபேல் கோபுரத்தை ஏன் அவன் நிர்மாணித்தான்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி. உண்மையாகவே இது சாதாரணமான ஒரு கோபுரம் மாத்திரம் அல்ல. அந்த கோபுரத்தின் உச்சியிலே ஒரு விக்கிரக நமஸ்காரத்தின் சாயல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் ஒரு ஆராதனை சாயல் அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய சிந்தையிலே இருந்த ஒன்றுதான், நாம் எம்முடைய முயற்சியினால் பரநேற முடியும் என்பதாக. தொடர்ந்து நாம் இந்த பாவ சுபாவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ண கருவை தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள்.
ஆனாலும் நாங்கள் நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறோம். அந்த நியாய தீர்ப்பை எங்களுடைய செயல்பாட்டினாலே நாங்கள் தவிர்த்து கொள்ள முற்படுகிறோம். பாபேல் கோபுரத்தை கட்டினவர்களுடைய எண்ணமும் இப்படியாக தான் இருந்தது. நாம் எம்மையே ஒரு கேள்வி கேட்போம். பாபேல் கோபுரத்தை செய்தவர்களுடைய மனநிலையவேவா இன்று நாம் கொண்டிருக்கிறோம்? எனக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சந்தோஷம் தான் தொடர்ந்து எனக்கு வேண்டும். என்னுடைய ஆசை கேட்பதான் நான் வாழ வேண்டும். ஆனால் நான் நியாய தீர்ப்பில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ளவும் வேண்டும். நாம் நமக்கென்று ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொள்கிறோம். அந்த கட்டமைப்பு மகா ஜலப்பிரளயத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு உயரமான ஒரு கோபுரம் வரைக்கும் கட்டமைப்பு விருத்தி அடைந்திருக்கதை பார்க்கிறோம். உண்மையாகவே இதுதான் அவர்களுடைய சிந்தை. மகா ஜலப்பிரளயத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள கோபுரம் செய்வோம் என்பது. இவர்கள் சரியாக வேதத்தை வாசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் சொன்னார், இனிமேல் நான் ஜலத்தினால் இந்த தேசத்தை பூமியை அழிக்க மாட்டேன் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருந்தார். இந்த சம்பவத்தின் போது அவர்களுடைய சிந்தையில இருந்தது இதுதான். நாம் பார்க்கிறோம் போட், அது எகிப்தின் வாழ்க்கை. மிஸ்ரேன் சொல்லும் பொழுது அது எகிப்து. மிஸ்ரேன் மற்றும் எகிப்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு பார்வோனை பார்க்கிறோம். அதற்கு பிறகு நோவாவுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து மிகுதி பகுதிகளை தான் நாங்கள் பேசுகிறோம். மிஸ்ரேன் என்று சொல்லும் பொழுது எகிப்துக்காக பயன்படுத்தின இன்னொரு பெயர். நோவாவுக்கு பிறகு ஆபிரகாமை சந்திக்கிறோம். ஆபிரகாமுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். நாம் பார்க்கின்றோம் வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு, அதே போல் இஸ்மவேல். மறுபடியும் தேவனை விசுவாசிக்காமல் தேவ வார்த்தைக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு எகிப்து தேசத்தாளனாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு, இஸ்மவேல் மற்றும் ஆகர் எகிப்தின் ஒரு பின்னணியாக தான் காணப்பட்டார்கள். இந்த இடத்தில் 21வது வசனத்தை கவனியுங்கள். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். விவாகத்தை குறித்து தேவன் தன்னுடைய மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது தன்னுடைய இனத்திலே விவாகம் பண்ணும்படிக்காய் பெண்ணை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நியமனம். உண்மையாகவே இந்த இடத்திலே பேசப்படுகிறது நம்முடைய விசுவாசத்தை குறித்துதான். உண்மையாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சாலமோனுடைய ராஜ்ய நாட்கள், அவனுடைய வீழ்ச்சிக்கும் அவனுடைய ராஜ்ய பாரம் சடுதியில் இல்லாமல் போவதற்குமான முக்கிய காரணம் என்னவென்று, உண்மையாகவே அவனுக்கு அமைந்த மனைவிகள் தான் பிரச்சனையாய் மாறினார்கள். அவர்களுடைய பின்னணியிலே வந்ததான வணக்கப்பாடுகள், இல்லாவிட்டால் வணக்க முறைகள், விக்கிரகத்தின் கோட்பாடுகள் சாலமோனுக்கு பழக்குவித்தார்கள். அவனுடைய விசுவாசத்தை இல்லாமல் அடிப்பதற்கு முக்கிய பங்கு இதாகவே மாறினது. எது எப்படியானாலும் இந்த உலகத்தில் சந்திக்கிற அனுபவிக்கிற எதுவாயிருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை விழச் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்குக்கும் 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாக்கோபு. நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் இரட்டப்பிறவிகள். ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் ஈசாக்குக்கு ஏசா தான் இருந்தான். ஏசாவும் யாக்கோபும் 31ஆம் அதிகாரத்தில் தான் இந்த ஏசாவை குறித்து முதல் 3 வசனங்களில் பேசப்படுகிறது. ஆதியாகமம் 36 1 தொடக்கம் 3 வசனங்கள் ஏதோமியின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்துக்கு பெண்களின் ஏத்தியானான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும்
ஏவியனாகிய எபியோனின் குமாரத்தியான ஆகானின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமலையும் இஸ்ரவேலின் குமாரத்தின் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். இந்த இடத்தில் கவனிங்கள், ஏசா 3 பெண்களை திருமணம் முடித்திருந்தார். 2 கானானுடைய பிள்ளைகள். அவன் திருமணமானதிலே 2 கானான் தேசத்து பெண்கள், 1 இஸ்மவேல் சந்ததியினை வருகின்ற ஒரு பெண். இந்த உலகத்தில் நாம் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனை இதுதான். இதை கவனித்தீர்களா? ஆதியிலிருந்து ஒரு படிப்படியாக இதே காரியம் பின்தொடர்ந்து வருகிறதை கவனித்தீர்களா? ஒரே பின்னணி, ஒரே முறையை பின்தொடர்ந்து வருகிறதை நாங்கள் இந்த ஆம் ஏசாவ் என்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணலாம். இது ஒரு அசாமான்யமான ஒரு காரியம். இது நாம் மாட்டிக்கொள்ளும் வலையாகவே காணப்படுகின்றது. இது ஒரு சாதாரண விதத்திலே தொடங்கினாலும் இதை நாங்கள் நினைக்கிறோம், இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரண விடயம் தானே என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு முன்பதாக இது சாதாரணமான விடயங்கள் அல்ல. இஸ்மவேல், ஏசா போன்றவர்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு கனம் இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையின் மீதும் தேவ உடன்படிக்கையின் மீதும் அவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கவில்லை. அந்த பகுதியை அவர்களுடைய இருதயத்திலிருந்து துடைத்து வீசிவிட்டார்கள். இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இவர்கள் ஒரு இரையாக ஒரு வலைக்குள் அகப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எது எப்படியோ ஏசா ஏதோமின் தகப்பனாக மாறுகிறான். இந்த பகுதியை தொடர்ந்து நாங்கள் தியானிப்போமேயானால் அமலேக்கியருடைய பிறப்பை நாங்கள் பார்க்கலாம். அமலேக்கியரின் பிறப்பு, அதை நேரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் அதை தேடுவதற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். விசேஷமாக ஏசாவுக்கு பிறந்தவன் தான் இந்த அமலேக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த பகுதியை உங்களாலே கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆகவே ஏசாவினுடைய பரம்பரையில் தான் இந்த அமலேக்கு பிறக்கிறான். நமக்கு தெரியும் இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி. இஸ்ரவேலரை அங்கே வனாந்திர பயணத்திலே இஸ்ரவேலர்களை அழிக்கும்படிக்காக செயல்பட்ட முக்கியம் வாய்ந்த ஒரு கூட்டம் தான் இந்த அமலேக்கியர்கள். தேவனுக்காக செயல்பட்ட மனுஷர்களுக்கு விரோதமாக செயல்பட, போராட, யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் அதற்காக சூரியனை கூட நிறுத்தி ஒரு நீண்ட காலத்தை அவர்களுக்காக கொடுத்தார். அமலேக்கியர்களை முற்றிலும் நிர்மூலமாக்கும்படிக்காக தான் அப்படியாப்பட்ட ஒரு நேர காலத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் யோசுவாக்கள் அப்படி செய்யவில்லை. இந்த விடயத்து நிமித்தமாக அநேகர் பழைய ஏற்பாட்டிலே தேவனை விரும்பவில்லை. தேவன் ஒரு நல்லவர் கிடையாது, அவர் இரக்கமில்லாதவர், சிறு பிள்ளைகளை கூட பாராதவர், மிருகங்களை கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் கொலை செய்தவர், இப்படியாப்பட்ட எண்ணக்கருவோடுதான் பழைய ஏற்பாட்டிலே தேவனை பார்த்தார்கள். ஆனால் நாம் தேவனை பார்க்கிற வண்ணமாக அல்ல என் தேவன் காட்சியளிப்பது. தேவன் இப்பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு வித்தையும் குறித்து அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அந்த வித்து பூமியிலே முளைத்தால் அதனுடைய எதிர்காலத்தின் எப்படியாப்பட்ட விளைவுகள் நேரிடும் என்பதனை கர்த்தர் துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறார். சவுல், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவனுடைய அந்த ஆதிக்கத்தை, மனுஷர்களை தேவன் அபிஷேகம் பண்ணினவனை கொலை செய்யத்தக்கதாக துணிவு கொண்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை பிடுங்க தேவன் திட்டமிடுகிறார். இதை குறித்து நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் தொடக்க நாங்கள் வாசிக்க கேட்போம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்களினாலே சங்காரம் பண்ணினான். 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். இந்த சம்பவத்தினாலே என்ன நடந்தது? இதனுடைய பின்விளைவாக
நாம் பார்க்கிறோம் எஸ்தர் புத்தகத்திலே 1 அதிகாரம் 3வது வசனத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி. ஆமான் என்கின்ற நபர் தொடர்ந்து வருகின்றதான சந்தர்ப்பத்தை நீங்க கவனிங்கள். எஸ்தர் 3 1வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோமேயானால், இந்த ஆகாப் என்கின்றதான மிகுதியிலே தான் இந்த ஆமான் என்கிறவன் வருகிறான். ஆமான் என்ன செய்தான்? உண்மையாகவே ஆமானுடைய திட்டம் என்னவென்றால், இஸ்ரவேலுடைய சகல வித்துக்களும் சகல சந்ததியாரும் உயிரோடு ஒரு நொடியில் சடுதியாக அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாயிருந்தது. பாருங்கள், நாங்கள் தவறாக நழுவ விடுகின்ற காரியங்களினாலே, தவறுகளினாலே எப்படியாப்பட்ட பின்விளைவு என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் தியானிப்போம். நான் பார்க்கிறோம், ஏசா ஏதோமாக மாறுகிறான். அதற்கு பிறகு ஏதோமியர்களாக மாறுகிறார்கள். அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது வழிகட்டாயமாக யூத மார்க்கத்துக்கு இழுத்து கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். எதோமியா என்பது கானான் பிரதேசத்துக்கு வலதுபுறமாக இருந்த ஒரு பிரதேசம். 400 வருட அமைதியின், அதாவது இருள் சூழ்ந்த அந்த யுகத்திலே பெர்சியா, கிரேக்கிய மற்றும் ரோம சாம்ராஜ்யங்களில் இஸ்ரவேலர்கள் அந்த ராஜ்ய நாட்களில் தனக்கென்று ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வந்தார்கள். ஏதோமியர்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஏதோமியர்களுக்கு வாழக்கூடிய ஒரு தேசம் இல்லாமல் போய்விட்டது. நாம் பார்க்கின்றோம், வழிகட்டாயமாக பலவந்தமாய் யூத மதத்துக்கு அவர்கள் திருப்பிக் கொண்டார்கள் அவர்களை. ஏதோமியர்களுக்கு அது தேவைப்படவில்லை. ஆனாலும் யூதர்களுடைய கைகளிலே அரச ஆளுமை ஆதிக்கம் இருந்தபடினால் அவர்கள் மாறினார்கள். யூத அரசனுக்கும் யூத தலைவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக மாறினார்கள். பிற்பாடு அரசருக்கும் அன்று ஆசாரியர்களுக்கும் உதவியாக இருந்த ஆன்டிபர் என்கின்ற ஒரு நபர் இருந்தார். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். முதலாவது பிள்ளை பசியாஸ், 2வது பிள்ளை ஹெரோத். ஏதோமிலிருந்து ஏதோமியர்கள் வரைக்கும், அடுத்தது எரோத் வரைக்குமான இந்த பயணம் வருகிறதை பாருங்கள். ஏரோது யூதர்களுடைய அரசனாக மாறுகிறான். இந்த ஏரோது என்ன செய்கிறான்? நாங்கள் பார்த்தால் ஏரோது இந்த இடத்துல இருக்கிறான், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். உண்மையாகவே ஏரோது என்ன செய்தான்? நாங்கள் மறுபடியும் பார்த்தால், பார்வோன், எகிப்திலே பார்வோன் இந்த மோசே பிறக்கும் பொழுது செயல்படுத்துவதற்கு முயன்ற விடயம் என்ன? எபிரேயர்களுடைய எல்லா குழந்தைகளையும் கொன்று போடுவதுதான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. சாத்தான் அதை தான் செய்கிறான். இது 2 வித்துகளுக்கு இடையிலே நடக்கின்ற ஒரு போர் என்கிறதை உணர்ந்து கொள்கிறீர்களா? இஸ்ரவேலின் எல்லா வித்துக்களையும் அழித்து போடுவதற்கு சாத்தான் இப்படியாக இந்த வித்துக்களை பயன்படுத்துகிறான். அதற்கு பிற்பாடு இஸ்மவேலும் ஏசாவும், அதனைத் தொடர்ந்து அமலேக்கியர்கள் வனாந்திரத்திலே இஸ்ரவேலர்களை அழிக்க முயன்றார்கள். ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிற்று. எப்படியோ சவுல் ராஜாவுக்கூடாக இந்த அமலேக்கியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எஸ்தருடைய காலகட்டத்திலே ஹாமான் இஸ்ரவேலர்களை முற்றிலும் அழிக்கும்படியாய் திட்டமிட்டவன். அதுவும் முடியாமல் போயிற்று. தேவன் அவருடைய சந்ததியினரை காப்பாற்றினார். பிற்பாடு ஏரோதின் காலத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நாட்களிலே அவன் மறுபடியும் செய்ய முயற்சிக்கின்ற விடயம் என்ன? ஆண் குழந்தைகள், அப்படி இல்லாவிட்டால் வித்தை முற்றிலுமாக துடைத்து போட வேண்டும் என்கின்றதான முயற்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஏசாவும் யாக்கோவும் அவர்களை தன்னோட தகப்பன் ஆசீர்வதிக்கும் பொழுது கொடுத்ததான அந்த ஆசீர்வாதம், யாரால் யார் ஆண்டு கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோப் ஏசாவை ஆண்டு கொள்வானா, இல்லாவிட்டால் ஏசா யாக்கோபை ஆண்டு கொள்வானா? ஆனால் இறுதி முடிவை பாருங்கள், யார் யாரை ஆளுகை செய்வது.
மேலாக யார் இருப்பது, தரையில் யார் கிடப்பது? யாக்கோபின் வம்சம் தலைகீழாக மாறிவிட்டதல்லவா? ஆகவேதான் சொல்லுகிறார் ஏரோத், நீர் சரியான ஒரு அரசன் இல்லை என்பதாக. அந்நாட்களிலே இருந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே இருந்த பிரதான ஆசாரியர் ஒரு மாய்மாலமான பிரதான ஆசாரியராக காணப்பட்டதை நாங்கள் இந்த இடத்திலே அவதானிக்கலாம். மீட்பின் சரித்திரத்திலே 5வது 6வது புத்தகங்களிலே இந்த பிரதான ஆசாரியரை குறித்து பேசப்படுகிறது. பிரதான ஆசாரியர் என்பது ஒருவர்தான். ஆனால் இந்த நாட்களிலே அனனியஸ் மற்றும் காயபஸ் என்கிற இருவர் இருந்தார்கள். அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மருமகனும் மாமனாரும். பிரதான ஆசாரிய பதவியை எரோதினிடத்தில் தான் விலைக்கு வாங்கினார்கள். பொந்தியோஸ் பிலாத்தினுடைய முதன்மையான பதவியை பெறும்படிக்காக எரோத் இவர்களுக்கு அந்த பதவியை, பிரதான ஆசாரியரின் பதவியை இவர்களுக்கு கொடுத்தான். அரசியல் ரீதியாக மிக பலம் வாய்ந்த ஒரு பதவியாக இருந்தபடியினால் அதை ஆளுகை செய்தது இந்த எரோதினுடைய ஆட்கள் தான். அப்பொழுது காணப்பட்ட இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை பொய்யானவர் என்று அடையாளப்படுத்தி உண்மையான இந்த பிரதான ஆசாரியரை புறக்கணித்து அவர்கள் தன்னுடைய பதவியை காத்துக் கொள்ளும்படிக்காக மாய்மாலமான பொய்யான ஒரு பிரதான ஆசாரியரை வெளியே காண்பித்தார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சாத்தானுடைய வித்தானது இத்தோடு முடிந்து விடுமா? இந்த அந்தகாரத்தின் கிரிகை அன்றோடு முடிவுக்கு வரவில்லை. இன்றைக்கும் நம்முடைய சந்ததியிலும் இந்த அந்தகாரத்தின் கிரிகை செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னும் வித்தை சத்ருவானவன் துடைத்து போடுவதற்கு முயற்சி செய்கிறான். அதே போல்தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை தான் அந்த வித்து என்று சொல்லி விளங்கப்படுத்துகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே விதைக்கிறவனை குறித்ததான உவமையிலே இதை பேசப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் அந்த வித்து என்பதாக. இந்த விடயம் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எந்த வார்த்தையை பின்தொடரப் போகிறீர்கள்? உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டியது யாருடைய வார்த்தையை? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 நாங்கள் பார்க்கிறோம். கவனிங்கள், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளையும் விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து பெருந்து விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவ்விடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமைகளையும் கூட வேரோடை பிடுங்கி இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். நாம் நல்ல வித்துகளை விதைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். சத்துரு தவறானதை விதைத்தாலும் நாம் சரியானதை இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கின்றது.